ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி ரொம்ப வலுவா இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி அரசியல் வட்டாரத்துல ரொம்ப பரபரப்பாவே போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும். எது வரைக்கும் தான் நாங்க அடிபணிஞ்சு போறது? எம்எல்ஏவே இருந்துட்டு போயிடணுமா? எம்பியாவே இருந்துட்டு போயிடணுமா? ஏன் நாங்க அமைச்சராக கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி காங்கிரஸ் தரப்புல இருந்து எழும்பியிருக்கு. இதனால பல பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய் கூட காங்கிரஸ் போய் சேருது, ஏன்னா இவங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தராங்க, அதனால விஜய் கூட காங்கிரஸ் போகுது, அதனாலதான் விஜய் அவர்கள் டிடிவி தினகரனையும் ஓபிசி சேர்த்துக்கவே இல்லை, ஏன்னா காங்கிரஸ்க்காக வெயிட்டிங். காங்கிரஸ் வந்துட்டா இவங்கள உள்ள கூப்பிட்டுக்கலாம், ஒருவேளை இவங்கள உள்ள கூப்பிட்டு அதிக சீட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்தா அவங்கள நம்மள ஏமாத்த முடியாது, ஏன்னா காங்கிரஸ் நம்மளுக்கு வந்தா ரொம்ப வலுவா இருக்கும் அப்படின்னு. மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தெலுங்கானாலேயோ இல்ல கேரளாலேயோ மற்ற மாநிலத்திலேயோ காங்கிரஸ் விஜய் கூட கூட்டணி வச்சா இங்க ரசிகர்கள் பட்டாளம் அதிகம். கேரளால சரி, தெலுங்கானால சரி, பாண்டிச்சேரியில சரி, அது தமிழ்நாட்டை சுற்றியுள்ள மாநிலங்கள் ஆந்திராவும் சரி, எல்லாத்திலும் விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் அதிகம். அதனால விஜய் கூட நம்ம வச்சா கூட்டணி வச்சா மற்ற மாநில, தமிழ்நாட்டை விட்டுருங்க, மற்ற மாநிலத்துல இங்க நம்மளுக்கு ஆதரவான அலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல்மட்டத்தோட விவாதித்ததாகவும் தகவல் வருது. ஆக மொத்த இங்க திமுக கூட்டணி விரிசல் அடையுதுப்பா, திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகுது அப்படின்னு பல பேர் பூதாகரத்தை கிளப்பி விட்டாலும், காங்கிரஸ் கட்சி தலைவர்களை ஒரு சில தலைவர்கள் என்ன பண்ணாங்க, மாணிக்கம் தாகூர், திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் என்ன பண்ணாங்க, தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. திமுக கூட்டணி கூட நாங்க எப்படி இருக்கிறோம் அப்படின்ற தங்களுடைய அதிருப்தியை என்ன பண்ணாங்க, ஜோதிமணி போன்றவர்களாம் கூட அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. ஆனா இருந்தாலும் இங்க எல்லாருமே என்ன பண்ண முடியாது, கருத்துக்களை சொன்னாலும் முடிவுன்றது மேலிடத்துல எடுக்க வேண்டியதுதான். டெல்லியில என்ன நினைக்கிறாரோ, ராகுல் காந்தி என்ன சொல்றாரோ, சோனியா காந்தி அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் முடிவு, இறுதியான முடிவு. நீங்க இங்க கீழே இருக்கிறவங்க என்னாலும் பேசிக்கலாம், கள நிலவரத்தை வச்சு கூட நீங்க பேசலாம், ஆனா மேல் மட்டத்தில் எடுக்கிற முடிவு தான் அப்படின்றது நிதர்சனம். அதனால பேசணுங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, டெல்லிக்கு கிளம்பி வாங்க, அங்க வச்சு விவாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா தலைவர்களும் என்ன பண்ணிருக்காங்க, கூப்பிட்டு இருக்காங்க. கூப்பிட்டு என்னதான்பா பிரச்சனை எல்லாரும் தனித்தனியா கேட்டிருக்காங்க சார். யாராருக்கு என்னென்ன பிரச்சனை, என்னதான் பிரச்சனை, திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒன்னா தொடரக்கூடாது அப்படின்றதுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, சாத்தியமான கூறுகள் என்ன பண்ணிருக்காங்க சொல்லி இருக்கிறாங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி இப்படி இருக்கு, இப்ப புதுசா விஜய் கூட கூட்டணி வச்சா இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், பெருசா வளரலாம், கட்சியை வளர்த்துக்கலாம், நமக்குன்னு எம்எல்ஏக்களை கூடுவாங்க, ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு தரன்றாங்க. ஆனா திமுக தரமாட்டேன்ற ஒரு குறிக்கோள்ல இருக்கிறாங்க, அதனால டிவிக்கே கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற கருத்து எல்லாருமே சொல்லிருக்காங்க. பாதி பேரு இல்ல இல்ல இல்ல, விஜய்க்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, தமிழ்நாட்டுல என்ன அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, பர்சன்டேஜ் நிரூபிச்சு காமிச்சிருக்காரா, அதனால தெரியாத ஒருத்தர்கிட்ட போயிட்டு கூட்டணி வச்சு நம்ம கட்சி அழிக்கிறத விட திமுக கூட்டணியில இருந்து கட்சியை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னும் பலப்படுத்தலாம், எம்எல்ஏ எம்பிகளை கூட நம்ம இழக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் என்ன பண்ணிருக்காங்க, திமுக கூட்டணி ஆதரிச்சிருக்காங்க, மீதி பேரு தாவேக கூட்டணி ஆதரிச்சிருக்காங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுது ராகுல் காந்தி கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காரு, இப்போதைக்கு நான் எதுவுமே கருத்து சொல்ல விரும்பல, கூடிய விரைவில் நாங்க என்ன பண்றோம், அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம், ஆனா அதுக்கு முன்னாடி யாருமே என்ன பண்ணக்கூடாது, வாயை திறக்க கூடாது, கூட்டணியை பத்தி யாராவது வாயை திறந்தீங்க அவங்க பதவிகள் பறிக்கப்படும், காங்கிரஸ்ல இருக்க மாட்டீங்க ஸ்ட்ரிக்டா சொல்லி அமைச்சிருக்கிறாரு. ஏன்னா இங்க கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. காங்கிரஸ் என்ன சொல்றாங்க, இங்க திமுக கூட தான் கூட்டணி, இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் திமுக இருக்குது, இவங்க கூட தான் சேர்ந்து கூட்டணி, இதற்காக 5 பேர் கொண்ட குழுவை நியமிச்சுட்டாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு, தொகுதி பங்கீடு நடத்துவதற்கு, எல்லாத்துக்குமே 5 பேர் கொண்ட குழுவை நியமிச்சுட்டாங்க. நியமிச்சிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஒரு சிலர் கலந்து விடுறதுனால, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தூண்டி விடுறதுனால யாருக்கு என்ன லாபம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இததான் இவங்க என்ன பண்றாங்க, கலறி விடுறாங்க. இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கண்டிச்சுட்டாரு. இப்போ மூத்த தலைவர் ஒருத்தர் இருக்கிறார், ப. சிதம்பரம், அவர் என்ன சொல்றாரு அப்படி, இவர் ஏற்கனவே ஒரு புதிய போட்டாரு, காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகிட்டா நான் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருவேன், வார்னிங் கொடுத்தாரு ப. சிதம்பரம் அவர்கள். இப்போ இன்னொரு விஷயம் சுவாரஸ்யமா என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, காங்கிரஸ் கட்சி திமுகவை விட்டு டிவிகே பக்கம் போனா தற்கொலை செய்வதற்கு சமம், ஒரே போட போட்டாரு.
இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. உயர்மட்ட நிலைக்குழு இருப்பாங்களா, இவங்க கட்டி கிட்டத்தட்ட 40 நிமிஷம் 1-to-1 என்ன பண்ணிருக்காரு, ஃபேஸ் பண்ணிருக்காரு சிதம்பரம் ஐயா அவர்கள். தெளிவா சொல்லிட்டாரு. ஏன்னா அவரு அரசியல்ல ரொம்ப கை தேர்ந்தவர். மினிஸ்டரா இருந்திருக்காரு, சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்திருக்கிறார். அவருக்கு தெரியும், நுணுக்கங்கள் தெரியும், கள நிலவரம் தெரியும், கிரவுண்ட் லெவல்ல இறங்கி என்ன பண்ணிருப்பாரு, அவர் இறங்கி வேலை செஞ்சிருக்காரு. அவருக்கு தெரியுங்க என்ன உண்மை. இங்க காங்கிரஸ் கட்சி தனித்து நின்னா இவங்க ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? குறைவுதான். ஆனா திமுக கூட இருக்கதான் இவங்களுக்கு என்ன பண்றாங்க, ஜொலிக்கிறாங்க. ஆனா தனியா வந்துட்டா என்ன, 67க்கு அப்புறம் காங்கிரஸால தனித்து நின்று வர முடிஞ்சதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அப்படின்றதுல நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய அவங்களுடைய பிம்பம் இருக்குல்ல, ஒரு மாய பிம்பம் இருக்குல்ல, எங்களுக்கு இளைஞர்கள் பேரணி, மக்களோட ஆதரவு, பெண்கள் ஆதரவு, எங்களுக்கு 30%, 40%, 60% பீத்திக்கிறாங்கல்ல, இத பார்த்து காங்கிரஸ் தங்களை சூடு போட்டுக்க வேண்டாம். கள நிலவரம் என்ன, விஜய் ப்ரூவ் பண்ணி காட்டினாரா எனக்கு இத்தனை பர்சன்ட்? ஒருவேளை 2024 ஒரு எலெக்ஷன்ல நின்று எனக்கு எம்பி எலெக்ஷன்ல இவ்வளவு பர்சன்டேஜ் வந்திருக்கு, சட்டமன்றத்துல எனக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல கூட அவர் கூட்டணிக்குள்ள போலாம். தேர்தல நிக்காம புறக்கணிச்சு போனவரு 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நான் தேர்தலில் நின்று அப்ப நான் ப்ரூவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வாய் ஜாலங்களால இத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பர்சன்டேஜ் சொல்ற நம்பி எப்படி போறீங்க? ஒருவேளை விஜய் கூட போறாங்க, காங்கிரஸ் போறாங்கன்னு வச்சுப்போம், போயிட்டு ஒரு எம்எல்ஏ கூட இல்லாம திரும்பி வந்தா திமுக சேர்த்துக்குமா? திமுக உங்களை அங்கீகரிக்குமா? கேள்வி இருக்குல்ல. திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வெளியேறினா அந்த இடத்துல ஃபில் பண்றதுக்கு அங்க யார போடணும், எப்படி போனா அவங்களுக்கு வீகங்கள் தெரியும், தெரியாமலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க பேசுறீங்க அப்படின்றதுக்காக அவங்க அமைதியா இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக எல்லாம் இங்க நீங்க ஈக்குவல் பண்ணி பார்க்க வேண்டாம். காங்கிரஸுடைய நிலைமை என்ன, திமுகவுடைய நிலைமை என்னன்றது காங்கிரஸ்ல இருக்கிறவங்களுக்கே நல்லா தெரியும். அதனால காங்கிரஸ்ல இருக்கிற மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அவரே சொல்லிட்டாரு, டிவிக்கே கூட நீங்க போய் சேர்ந்தீங்க தற்கொலைக்கு சமம், இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதனால நீங்க திமுக கூட்டணி எல்லாம் விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படியா இருக்கும் பொழுது பத்திரிகையாளர் மணி என்ன சொல்றாரு, திமுக கூட்டணிக்கே பலம் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் தான். திருமாவளவன் அவர்கள் தான் கேம் சேஞ்சரே, ஓப்பனா சொல்லிட்டாரு மணி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, கேம் சேஞ்சரே திருமாவளவன் தான். அவர் கூட்டணியிலிருந்து விலகிட்டா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு. அதனால நீங்க காங்கிரஸ் வெளியே போறதெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா பேசவே முடியாது. ஏன்னா திமுகவுக்கு தெளிவா இருக்கும், காங்கிரஸ் வெளியே போனா எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதனால காங்கிரஸ் இங்க இருந்து வெளியே போனாலும் போகா கட்டியும் இவங்களுக்கு தான் டேமேஜ் கண்டி, திமுகவுக்கு ஒரு போதும் இல்லை அப்படின்றது நிதர்சனமான உண்மை அப்படின்னு தான் தெரியும். இன்னைக்கு காங்கிரஸ் விஜய் கூட கூட்டணி வைக்கலாம், காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துடலாம், இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம், ஒரு சிலரால குழப்பத்தை ஏற்படுத்தலாம். இன்னைக்கு குழப்பத்தை ஏற்படுத்துறவங்களுக்கும் ராகுல் காந்தி ஐயா லெப்ட் ரைட்னு விட்டுட்டாரு, கூட்டணியை பத்தி வெளியே பேசக்கூடாது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ப. சிதம்பரம் அவர்கள் தெள்ள தெளிவா பேசியிருக்கிறாரு. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், மேலிடம் என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக கூட்டணியில தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற ஒரு சில தலைவர்கள் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. இதெல்லாம் தாண்டி 26 சட்டமன்ற தேர்தல்ல எப்படி திமுக கூட்டணிக்குள்ளே காங்கிரஸ் இருக்குமா இல்ல வெளியே வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டுட்டு டிவிக்கே கூட கூட்டணி வச்சா தற்கொலைக்கு சமம் அப்படின்னு ப. சிதம்பரம் ஐயா அவர்கள் தெள்ள தெளிவா சொல்லி இருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.